வெல்கம் டீம் கேஸ்டல். நான் லோகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மாத்திரம் சைட் தான் வந்திருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 3 வீடியோஸ் போட்டிருக்கோம். நான் பிளேலிஸ்ட்டில் 15 ஃபீட் அப்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், ப்ரீவியஸ் வீடியோலாம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி 15 ஃபீட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டோட பிளான் வந்து நான் டிஎம் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம வந்து ரூஃப் ஷட்டரிங் அண்ட் பார்பெண்ட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரூஃப் ஷட்டரிங் ஒர்க்கில் மெயினாக ஸ்லாப் ஸ்ட்ரென்த்தும் ஸ்ட்ரக்சரும் ஸ்டெபிலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது ஒரு பேசிக் ஸ்டேஜ் இல்லை, இதுதான் பேஸ் ஆஃப் த டாப் ஃப்ளோர்ஸ். ஸோ அதனால் பர்ஃபெக்டாக செக் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது ஷட்டரிங் ஒர்க். ஸோ இதுதான் ஸ்லாப் காங்கிரீட் போடுறதுக்கு ஒரு டெம்பரரி சப்போர்ட் மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கணும், நம்ம வந்து ஒரு சென்ட்ரிங் ஷட்டர் யூஸ் பண்ணலாம், நீங்கள் இல்லைனா ப்ளைவுட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாக்கி யூஸ் பண்ணுங்கள். ஜாக்கி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஆர்எம்சி காங்கிரீட் போடுறோம். ஸோ ஆர்எம்சி காங்கிரீட் போடும்போது ஸ்லாப் வந்து ரொம்ப ஸ்லாகிங் ஆகும், உங்களுக்கு வந்து கீழே வர மாதிரிலாம் தெரியும். பட் நீங்கள் ஜாக்கி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஆர்எம்சி காங்கிரீட் போடும்போது மேனுவலாக போடும்போது பிரச்சனை கிடையாது. பட் ஆர்எம்சி காங்கிரீட் ஜாக்கி யூஸ் பண்ணுங்கள், ஸ்பேன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நாங்கள் ஹெவியாக கொடுக்கணுமா, ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரக்சரும் பீமில் தான் உட்கார போகுது. அதனால் நான் மேக்ஸிமம் பீம் வந்து நான் உங்களுக்கு வால் சப்போர்ட்டாக தான் நாங்கள் கொடுத்துருப்போம். நாங்கள் ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 mm கொடுத்துருப்போம், பாட்டமில் 16 mm தான் கொடுத்துருவோம். ஸ்ட்ரக்சர் வைஸாக சில நேரத்தில் டிஃப்ரென்ஷியேட் வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பீம் வந்து மாற்றுவோம், ராட்ஸும் மாற்றுவோம். சென்ட்ரிங் ஒர்க்கில் மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெவல் அண்ட் அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் ஸ்லாபில் வந்து ஸ்லாகிங் ஆர் அன்ஈவன் சர்ஃபேஸ் வராமல் இருக்கும். அதாவது நீங்கள் ஸ்லாபை பிரிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அன்ஈவன் சர்ஃபேஸ் வரும். அதனால் செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொடுக்கணும். நீங்கள் அதே மாதிரி ஸ்லாப் ஒர்க் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் கண்டிப்பாக வந்து லெவல் செக் பண்ணுங்கள். லெவல் செக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் எல்டிபி ஷீட் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து சிமெண்ட் பால் வந்து கண்டிப்பாக கீழே போகாமல் இருக்கும், காங்கிரீட் சர்ஃபேஸும் கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம வந்து பார்பெண்டிங் ஒர்க். ஸ்டீல் ராட்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தாக எப்பயுமே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது ஒரு பேக் போன் மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு வந்து பில்டிங்கும் ஹெவியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பீம் வந்து கரெக்டாக பார்த்து போடுங்க. இதில் மெயின் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8 mm 10 mm பேஸ்ட் அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் வைஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம டாப் ராட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ராடுக்காக பிளான் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி கிராங்க்ஸும் நீங்கள் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். சேர் ராட்ஸ் கொடுக்கணும். சேர் ராட்ஸ் எது கொடுக்குறோம், நம்ம வந்து கிராங்க்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும்போது சேர் ராட்ஸ் வந்து நம்ம மெரிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து காங்கிரீட் வந்து கரெக்டாக 5 inch போகிறீங்களா 6 inch போகிறீங்களான்ற மாதிரி. இல்லைன்னா என்ன ஆகுனா ராடு வந்து பெண்ட் ஆகி கீழே வந்துடும். அதெல்லாம் சேர் ராட் யூஸ் பண்ணுவோம். மெயின் பார் லென்த்தும் லேப்பிங் லென்த்து எல்லாமே இன்ஜினியர் ட்ராயிங் ஒர்க் ஏற்ற மாதிரி தான் நம்ம கொடுப்போம். நம்ம ஓவர் லேப்பிங் லென்த் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா 50 times ஆஃப் டயா ராட்னு சொல்லுவாங்க. அது எக்ஸாம்பிள் எப்படின்னா 10 mm ராட்னா உங்களுக்கு வந்து ஒரு 500 mm வந்து உங்களுக்கு ஓவர்லேப் பண்ணியிருக்கணும். ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 inches ஸ்பேசிங் தான் கொடுக்குறோம். நம்ம சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங்கு டிபெண்டிங் அப்போ அந்த சைஸ் ஆண்டா இருக்கலாம். நம்மளுக்கு ஆக்சுவலாக எப்படின்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து 1 feet by 1 feet கூட கொடுத்துருக்கோம், 7 inch by 7 inch கூட கொடுத்துருக்கோம். எப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி மாற்றிருக்கோம் நிறைய வாட்டி. அதே மாதிரி பீம் சப்போர்ட்லேயும் அது மாதிரி தான் பிளான் பண்ணி கொடுப்போம். நம்ம நீங்கள் லாஸ்ட்டாக ஃபைனலாக முடிக்கும் போது என்ன பண்ணணும்னா பைண்டிங் வரலாம் செக் பண்ணுங்கள். நம்ம வந்து கரெக்டாக பைண்ட் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து சின்ன ஒன் வே ஸ்லாபில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ அவுட்டாக போகும். 2 way ஸ்லாபாக போட முடியாது. ஏன்னா வந்து ஸ்பேஸ் வந்து சின்னதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இந்த ஸ்டேஜில் போய் எரர் பண்ணிங்கன்னா ஃபியூச்சர் ஸ்லாபில் கிராக் ஆகும், ஈவன் ஸ்ட்ரக்சரும் வீக் ஆகும். ஸோ ஆல்வேஸ் ஃபாலோ ப்ராப்பர் மெத்தட் அண்ட் இன்ஜினியர் கைடன்ஸோட பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்லாப் காங்கிரீட் ப்ராசஸ், க்யூரிங் மெத்தட் எல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.